Daily. Taste the Daily. ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்த EVKS இளங்கோவன் மறைவை அடுத்து அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. கடந்த முறை திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிட்ட நிலையில் இந்த முறை திமுகவே நேரடியாக களமிறங்குகிறது. இந்த நிலையில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணித்திருப்பதாக அறிவித்திருக்கிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை போல ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் புறக்கணித்திருக்கும் அதிமுக பணபலம் படைபலத்தை ஆளும் கட்சி இறக்கும் என்பதால் தேர்தல் நியாயமாக நடக்காது என தெரிவித்திருக்கிறது. அதிமுக கூறிய காரணம் அப்படியே கூட்டணி கட்சியான தேமுதிக அறிக்கையிலும் இடம்பெற்றிருக்க அந்த கட்சியும் தேர்தலை புறக்கணித்துள்ளது. கடந்த 2019 மக்களவை தேர்தல் தொடங்கி தற்போது வரை நடைபெற்ற தேர்தல் அனைத்திலும் அதிமுகவிற்கு தோல்வி முகமாகவே இருந்து வருகிறது. இந்த சூழலில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருக்கிறது. அடுத்த ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு தேர்தல் நடைபெறும் சூழலில் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு நிர்வாகிகளை சோர்வடைய செய்துவிடக் கூடாது என்ற காரணத்திற்காக எடப்பாடி பழனிசாமி பின்வாங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை இலக்கு என்ற வியூகத்துடன் ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலை எடப்பாடி பழனிசாமி புறக்கணித்ததாக கூறப்படுகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் ரேஸில் இருந்து அதிமுகவும் விஜயின் தமிழக வெற்றி கழகமும் பின்வாங்கியிருக்கும் நிலையில் திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் களத்தில் இருப்பது உறுதியாகியுள்ளது. இன்னும் பாஜகவின் நிலைப்பாடு அறிவிக்கப்படாத நிலையில் கடந்த முறை அதிமுகவிற்கு கிடைத்த சுமார் 40,000 வாக்குகள் இந்த முறை மற்ற கட்சிகளுக்கு கிடைக்கலாம் என சொல்லப்படுகிறது. விக்கிரவாண்டி தேர்தலை அதிமுக புறக்கணித்த போது பாமகவிற்கு கூடுதல் வாக்குகள் கிடைத்ததோடு டெபாசிட்டையும் தக்க வைக்க முடிந்தது. அதே மாதிரி ஈரோடு கிழக்கிலும் அதிமுக வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு அல்லது பாஜக கூட்டணிக்கோ கிடைக்கலாம் என கணிக்கப்படுகிறது. இதற்கிடையே சென்னையில் நடைபெற்ற அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசப்பட்ட விஷயங்கள் குறித்தும் தகவல் வெளியாகியிருக்கிறது. பொங்கலுக்கு பிறகு அனைத்து தொகுதிகளிலும் சுற்றுப்பயணம் செல்ல திட்டமிட்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி கோவையில் இருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் ஒரு நாளைக்கு 3 தொகுதிகள் என்ற அடிப்படையில் அனைத்து தொகுதிகளுக்கும் நேரில் செல்ல எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்திருப்பதாக சொல்கிறார்கள். மேலும் சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து வெளியில் பேசினால் கடும் நடவடிக்கை பாயும் என அதிமுக தலைமை நிர்வாகிகளுக்கு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் அதிமுகவிற்கு பலமான கூட்டணி என்பது மிக முக்கியம் என்ற நிலையில் எந்த இடத்திலும் அவசரப்பட்டு பேசி கூட்டணி அமையும் வாய்ப்பை நழுவ விட்டுவிடக் கூடாது என எடப்பாடி பழனிசாமி மிக கவனமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகையால் மூத்த நிர்வாகிகள் உட்பட யாருமே பொதுவெளி கூட்டணி குறித்து பேசக்கூடாது என எடப்பாடி பழனிசாமி கண்டிப்போடு அறிவுறுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. 27 வயதுக்குள் இருக்கும் இளைஞர்களை அதிமுக மாணவர் அணியில் சேர்க்க முயற்சிக்க உத்தரவிட்ட எடப்பாடி பழனிசாமி அனைத்து கிளைகளிலும் 9 பேர் கொண்ட பூத் கமிட்டியை விரைவாக அமைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. மக்களை வீடு வீடாக சென்று சந்திக்க உத்தரவிட்ட எடப்பாடி பழனிசாமி திமுகவின் நிர்வாக சீர்கேட்டை எடுத்து சொல்வதோடு அதிமுக ஆட்சியில் செய்த நலத்திட்டங்களை நினைவூட்ட வேண்டும் எனவும் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருக்கும் நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலிலாவது போட்டியிடுவீர்களா என திமுக அமைச்சர் ஏவவேலு கிண்டலடித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.